த ரியல் திங், உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய டைட்டில். தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஹேஸ் அ ஸ்பெஷல் குரூப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் whose job is whose job it is to track down counterfeiters. அமெரிக்காவில் இந்த நிதித்துறை அவங்க வந்து தனியாக ஒரு ஆட்களை நியமித்திருந்தார்கள், ஒரு குரூப். அவங்க வந்து என்னென்னா போலி ரூபாய் நோட்டுகளை அடிக்கிறாங்க, யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்கள எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஹவு டு தே லேர்ன் டு ஐடென்டிஃபை ஃபேக் பில்ஸ்? போலி ரூபாய் நோட்டுகளை எப்படி அவர்கள் அடையாளம் கண்டுபிடிப்பார்கள்? தே ஸ்டடி த ரியல் திங். அப்போது போலி ரூபாய் நோட்டுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உண்மையான ரூபாய் நோட்டு என்னன்னு தெரியணும். உண்மை என்ன என்று தெரிந்தால்தான் போலியை கண்டுபிடிக்க முடியும். உண்மையே என்னன்னு தெரியலன்னா போலியை எப்படி கண்டுபிடிக்கிறது? தே ஸ்டடி ரியல் திங். தே பிகம் ஸோ ஃபெமிலியர் வித் authentic bills that they can spot counterfeit just by looking at it or often by feeling it. அந்த ஒரிஜினல் ரூபாய் தோல்னா அவ்வளவு அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்களாம். பார்த்த உடனே சொல்லிடுவாங்க இது போலியா அப்படின்னு. ஒரு மைக்ரோ செகண்ட் கூட ஆகாது. அந்த அளவுக்கு உண்மையை குறித்து அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். இல்லைனா அப்படி சும்மா தொட்டு பார்த்தாலே இந்த நோட்டு போலின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ரூபாய் நோட்டெல்லாம் பார்த்துட்டு இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதை ஸ்கேன் பண்ணி அதை இப்படி திருப்பி அப்படி திருப்பி பார்த்து கம்ப்யூட்டரில் போட்டு ஸ்கேன் பண்ணி என்னென்னமோ பார்த்து தான் அது டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்களாம். திஸ் இஸ் த அப்ரோச் இன் 1 John 3rd chapter which warns us that in today's world there are counterfeit Christians. இன்றைய உலகத்திலே போலியான கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் 90% பேர் போலியான வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? 99% பேர். கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இயேசுவை கும்பிடணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், இதை விட பெருசாக என்ன செஞ்சிட போகிறோம்? ஆனால் இயேசு அந்த மாதிரி சொல்லவே இல்லை. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஐயா என்ன போதகம் பண்ணார் ஞாபகத்தில் இருக்கா? நேற்று சீஷர் ஆகுங்கள். சீஷர் ஆக்குங்கள் இல்லை, சீஷர் ஆகுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். சீஷருடைய வேலை என்ன? பிகம் டிசைபிள்ஸ். சீடராக மாறுங்கள் அப்படின்னு அர்த்தம். சீடர்னா யாரு? குருவை பின்பற்றுகிறவன் சீடன். குரு என்ன சொல்கிறானோ, குரு சிஷ்யன் அப்படின்னு ஒரு படம் கூட இருக்குது, தமிழில் வந்தது. அந்த சிஷ்யன் தான் இங்கே வந்து சீடன் அப்படின்னு போட்டிருக்காங்க. குரு என்ன சொன்னாலும் அதை கீழ்ப்படிவாங்க. இப்போ சைனாவில் குருவோட பேர் என்ன? சென்ஷாயா. சென்ஷாய் என்ன சொன்னாலும் அவங்க அவர்கிட்ட கற்றுக்கிறவங்க கீழ்ப்படிவாங்க. அதே மாதிரி கிரேக்க நாட்டில் அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், கலீலியோ, இது மாதிரி நிறைய ஆட்கள் இருந்தாங்க. அவங்களாம் குருக்கள். அவங்கள பின்பற்றி நிறைய பேர் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி ஒரு குருவாக இருந்தார். அவர் குருவை பின்பற்றுவதற்கு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரோ அதை பின்பற்றி நடப்பார்கள். அதான் அவங்களுடைய வேலை. அந்த மாதிரி அவர் சொல்வதை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அதான் சீடர்கள். இயேசு என்ன தான் சொன்னார்? நீங்கள் உலகமெல்லாம் போய் மதத்தை பரப்பி எல்லாரையும் கிறிஸ்தவர்களாக்கி நாசமாக்குங்கள்னு சொன்னாரா? அதை குறித்து அவர் என்ன சொன்னார்? இன்றைக்கி ஒரு அற்புதத்தை செய்தார். மார்க்கில் நம்ம படித்தோம். காது கேட்காது, வாய் பேச முடியாது, கொன்னை வாயும் செவிடனுமான ஒரு மனிதனை அழைத்து வந்தார். இயேசு அவனை குணப்படுத்தினார். குணப்படுத்திட்டு என்ன சொன்னார்? யார்கிட்டையும் சொல்லாதீங்க, கம்னு இருங்க, தொல்லை தாங்க முடியாது அப்படின்னா. இன்றைக்கி ஒரு பெந்தேகோஸ்தே போஸ்டரு ஆஃப் பண்ண. இன்றைக்கி ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டரு ஒரு வீடியோ, இந்த பக்கம் 4 வீடியோ கேமரா, இந்த பக்கம் டிஜிட்டல் கேமரா, இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? வீடியோ எடுத்து பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்து என்ன வித்தியெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு போட்டுக்கிட்டுருக்கான். மறுபடியும் சொன்னார், நீங்கள் ஒருவனை
உங்களது மார்க்கத்தாடான ஆக்குவதற்காக, உங்கள் மதத்தை பின்பற்ற செய்வதற்காக அவனை மதம் மாற்றி மேற்குக்கும் கிழக்குக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் அலையிறீங்க. அலைஞ்சி அவனை உங்கள் மார்க்கத்திற்கு மனம் மாற்றின பின்பு அவனை மதம் மாற்றி முன்னிலும் அதிகமாக பிசாசின் பிள்ளையாக்குகிறீர்கள் அப்படின்னு சொன்னார் மதம் மாற்றத்தை குறித்து. இயேசு என்ன சொன்னார்? அதான் அந்த பழ கருப்பையா கூட சொல்லுவார், ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது தான் இயேசு சொன்னார். இன்றைக்கி மார்க்கில் 7ஆம் அதிகாரத்தில் அதுதான் நம்ம படிக்கிறோம். என்ன, நாங்கள்லாம் ஆச்சாரமாக அனுசாரமாக இருக்கோம், கைகளை கழுவி குளித்து வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு தண்ணியெல்லாம் சுத்தமான தண்ணியில் தலையில் தெளிச்சிட்டு தான் சாப்பிடுவோம். உங்கள் அவாலாம் ஏன் இப்படி சாப்பிட்றா, கை கழுவாமல் சோறு திங்கிறாளே, என்ன அநியாயம் அக்கிரமம் இது அப்படின்னு ஏசுட்டு கேட்குறாங்க பரிசேயரும் சதுசேயரும். அதுக்கு ஏசு என்ன சொல்கிறார்? கை கழுவாமல் சோறு தின்பது மனுஷனை தீட்டுப்படுத்த முடியாது. மாட்டாதுன்னா அதான் அர்த்தம், தீட்டுப்படுத்த மாட்டாது அப்படின்னா தீட்டுப்படுத்தவே முடியாதியா கை கழுவாமல் சோறு திங்கிறதுனால. அது குடலில் போய் ஆசன வழியாக கழிந்து போகும், இதில் ஒன்றும் ஆப்புறதில்லை. எது மனுஷனை தீட்டுப்படுத்தும்? உங்கள் மனதிலிருந்தே வெளியே வரும் காரியங்கள். உங்களுடைய மனதிலிருந்து என்ன வெளியே வரும்? கொலைகளும் பகைகளும் வைராக்கியங்களும் விபசாரமும் அசுத்தமான எண்ணங்களும் உங்களுடைய மனதிலிருந்து வெளியே வரும். இது மற்றவர்களை அசுத்தப்படுத்தும். தீட்டுப்படுத்தினா என்ன அர்த்தம்? அசுத்தப்படுத்தும், உங்களையும் அசுத்தப்படுத்தும். மற்றவர்களே அசுத்தப்படுத்தும், உங்களையும். மனிதனுடைய மனதிலிருந்து என்ன வருகிறதோ அதுவே தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது மனம் மாறுங்கள், ரிப்பெண்ட். நீங்கள் செய்த தவறுகளுக்கு சிந்தனை செய்து வருத்தம் தெரிவித்து மனம் மாறிய ஒரு வாழ்க்கையை மாறுங்கள், அதான் சீடராகுங்கள்னு நேற்று சொன்னார். உண்மையான காரியம் என்ன? இதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். மதம் மாறுவது, மதம் மாற்றுவது இது வேலையே இல்லை. ரியல் திங், உண்மையான காரியம் என்ன சொல்கிறாங்கன்னா, this is the approach in 1 John 3, 3rd chapter, which warns us that today's world there are counterfeit Christians, the children of devil. பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள், போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டியது, 4 பேரோட சண்டை விட வேண்டியது, அவனை இவனை குறை சொல்ல வேண்டியது, பிரசங்கம் பண்ணும்போது படுத்து தூங்க வேண்டியது, கொரட்டை விட வேண்டியது, இதான் எல்லா சர்ச்சிலையும் நடக்குது. இதுக்காக தான் பெந்தேகோஸ்தேக்காரங்களாம் மாறிட்டாங்க. இவனுங்களை விட்டா தூங்கி விடுவானுவா, திடீர்னு சொல்லுவோமா அல்லேலூயா அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் அல்லேலூயான்னு சொல்லணும். அப்போ தான் தூங்காமல் இருப்பாயா. நீ வேற ஆமேன் ஆமேன் சொல்லுவோமா, ஆமேன் 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா சொல்லுவார் ஆமேன் அல்லேலூயா. ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லுவோமா, சோத்திரம் ஆண்டவரே, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பேன். எதுக்கே சோத்திரம் சொல்கிறேன்? சும்மா நடுவில் சொல்லி விடுவாங்க, இல்லைன்னா தூங்கி விடுவாங்க. ஆனால் சிஎஸ்சி சர்ச்சிலலாம் என்ன பண்ணுவான்? தூங்கிடுவான். ஐயர் பேசிக்கிட்டே இருப்பார், நடுவில் சோத்திரம் அல்லேலூயா ஆமேன்லாம் சொல்ல மாட்டார். பாட்டு பொறன்னு தூங்குவான். கடைசியில் எழுஞ்சி போயிட்டு என்னாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சா, சரி எங்கே டீ இருக்கா, போய் டீயை குடிச்சிட்டு போயிடும். இதான் இன்றைய கிறிஸ்தவர்கள், த சில்ட்ரன் ஆஃப் டெவில். பட் இன்ஸ்டெட் ஆஃப் லிசனிங் the evil characteristics of Satan's children, the scripture gives us a clear description of God's children. இப்படி பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிற கிறிஸ்தவர்களை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு தேவனுடைய வசனம் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்ற தெளிவான விளக்கத்தை தருகிறது. The contrast between the two is obvious. இவர்கள் இருவருக்கும் உள்ள வித்தியாசம் வெளிப்படையாக தெரியும். இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்கான், கிறிஸ்துவ ஐக்கிய சபை. இதை ஆரம்பித்தாதான் உலகத்தில் நம்ம வாழ முடியும். இயேசுநாதர் செத்துவிட்டார், கடவுளும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, நம்மை நாமே காப்பாற்றி கொண்டால்தான் முடியும். ஏற்கனவே உலக வரலாற்றில் பார்த்திங்கன்னா இயேசு ஒன்றுமே செய்யலை, படுத்து தூங்கிட்டார், கடவுளும் ஒன்றுமே செய்யலை, கிறிஸ்தவர்களெல்லாம் அவங்க தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கான். எப்படி தேவனுக்கு விரோதமாக போக முடியும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது, ஒரு சோதனை. நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், என்னங்க பண்ணுறது, வீடை காலி பண்ண மாட்டேங்கிறான், போலீஸில் போய் கோர்ட்டில் கேஸை போட்டுற வேண்டியதான். கேஸை போட்டு ஒரு 40 வருஷம் இழுத்துட்டு கிடங்க. சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம். இந்த விஷயத்தை குறித்து தேவனிடத்திலே நீங்கள் ஐக்கியமாக கூடி உபவாசித்து ஜெபித்தீர்களா? இந்த காரியத்தை தேவனால் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
அற்புதமான வழிகளை உருவாக்குவார். பல காரியங்களை நம்மளால் செய்ய முடியாத காரியங்கள் நிறைய இருக்குது. அந்த செய்ய முடியாத காரியங்களை எப்படி செய்வது? நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியம் நிறையா இருக்குது. சாதாரண எளிமையான மனிதர்களே தெரிஞ்சுக்கிறாங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க, சாத்தியமே கிடையாது. அது எப்படி நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க? நாங்கள் எங்கே செஞ்சோம், அது தானாக நடக்குது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்வார்கள், என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த டூ இஸ் ஆப்வியஸ். அப்போ உண்மையான கிறிஸ்தவர்களை, உண்மையாக தேவனுக்கு பயந்து நடக்கும் கிறிஸ்தவர்களை நீங்கள் சபையிலே பார்த்தீர்கள் என்றால் அவர்களை பார்த்துட்டே வாங்க. 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. தேவனை எப்படி தொழுது கொள்கிறார்கள், எப்படி தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்னு அவங்கள பாருங்கள். இறைவனுக்காக எப்படி வாழ்கிறார்கள், அமைதியான உத்தமமான குணத்தோடு எப்படி வாழ்கிறார்கள் பாருங்கள். இறைவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் என்று பாருங்கள். அவர்களை பார்த்து விட்டீர்கள் என்றால் போலி கிறிஸ்தவர்களை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். Unsaved people, even if they profess to be Christians but are counterfeits, மனம் மாற்றம் அடையாத இறைவனால் காப்பாற்றப்படாத மக்கள், அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் அவர்கள் போலி கிறிஸ்தவர்கள் தான். live a life of habitual sin. டெய்லி தண்ணி அடிச்சுட்டே கோயிலுக்கு வரான், டெய்லி மறுபடியும் செஞ்ச பிரச்சனையை திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆஃபீஸில் உட்காந்து லஞ்சம் வாங்கிட்டே இருப்பான், ஞாயிற்றுக்கிழமை வந்து கம்யூனியனில் உட்காந்துருப்பான். மறுபடியும் மற்ற 6 நாட்களும் போய் லட்சக்கணக்காக லஞ்சம் வாங்கி சம்பாதிக்க வேண்டியது, அடுத்து வயிற்றில் அடிக்க வேண்டியது, இவ்வளோத்தையும் செய்ய வேண்டியது, ஞாயிற்றுக்கிழமை வந்து காணிக்கப்பட வேண்டியது, அப்புறம் ரசம் குடிச்சிட்டு போக வேண்டியது. இவர்கள் they live a life of habitual sin. Sin, especially a sin of unbelief, is the normal thing in their life. நம்பிக்கையே வராது, இறைவனால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வரவே வராது. தங்களுடைய சுய முயற்சியிலே செய்து கொண்டிருப்பார். மிகப்பெரிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னா, நாடுகளுக்கு இடையான பிரச்சனைகள், சமுதாய குழுக்களுக்கு இடையான பிரச்சனைகள், இது எல்லாமே நம்முடைய முயற்சினாலே செய்ய முடியாது. இதை ஒருத்தர் கூட இப்போ பேசுவார்ல, ஒரு ஃபாதர் கூட, ஜப்பாரா அது பேர் என்னது, மேடை பேச்சுலாம் பேசுவார்ல, அப்போ ஆர்சி ஃபாதர் ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறார், நான் ஒன்று சொல்கிறேன், இறைவன் என்பது நீங்கள் தான், இறை நம்பிக்கையெல்லாம் கிடையாது, நீங்கள் பாருங்கள் அப்படிம்பார். அப்போ இறை நம்பிக்கை எங்கே போகிறது? நாளடி ஏற்படுவார், திவ்ய பிரபந்தத்தை பற்றி பேசுவார், என்னென்னமோ பண்ணுவார். இறை நம்பிக்கையை விட்டு விலகி போக செய்கிற பெரிய கூட்டமே இருக்குது. அதற்கு தலைவர்கள் ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு எதிராக திட்டம் போட்டு குற்ற செயல்களில் ஈடுபடுவது, இறை நம்பிக்கையை விட்டு மக்களை அகற்றி செல்வது. sin, especially the sin of unbelief, is normal thing in their lives. அவருடைய வாழ்க்கையில் இயல்பாக நடக்கிற ஒரு காரியம், இயல்பாகவே அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. they have no divine resources to draw upon. இறை நம்பிக்கை இல்லாததன் காரணமாக தெய்வீக சக்திகள் அவர்களுக்கு கிடைப்பதே இல்லை. their profession of faith, if any, is not real. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிமோனியல் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் மேட்ரிமோனியல் கிறிஸ்டியன்ஸ் போட்டிருக்கான். சண்டே சர்ச் கோயர், ஃபார்மல் கிறிஸ்டியன், நாட் பிலீவ் இன் கிரைஸ்ட், இப்படி போட்டு வராங்க. இது எதுக்கு நீங்கள் கிறிஸ்டியன் மேட்ரிமோனியில் வந்து பதிவு பண்ணுற? வேற எங்கன்னா போய் பதிவு பண்ண வேண்டியதானே? எதுக்கு மறுபடியும் இன்னொரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு சீரழிக்கிறக்கா? எந்த அளவுக்கு துணிகரமாக இருக்காம பாருங்க வாழ்க்கையில். அப்போ அவனுடைய பெற்றோர்கள் அவர்களை எப்படி வளர்த்திருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி உங்களுடைய குற்ற செயல்களிலிருந்து விடுபடுங்கள். நீ மதமெல்லாம் மாற வேணாம், உன் மனசை மாற்று. கேடுகட்ட செயல்களை செய்து கொண்டு நீ இன்னும் கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு பரா வெளியில் போயிடு அப்படிங்கிறார். கிறிஸ்தவர்கள் அவ்வளவு ஐக்கியத்தனமான காரியத்தை செய்கிறார். அவர்களுக்கு பதவியும் எது கிடைச்சிருச்சுன்னா போதும். இப்போ பிஷப் எலெக்ஷனில் என்னென்ன குளறுபடி பண்ணுறாங்க பாரு. பதவி வெறி, பண வெறி. இப்போ பிஷப் ஏற்கனவே இருக்கிற பிஷப் என்ன பண்ணுறாரு? ஒரு பொம்பளையை வச்சுட்டு கூட போயிட்டுருக்கார், மனைவி தனியாக இருக்காங்க, இவர் பிஷப்பாகவே இருக்கார். எப்படி சமுதாயம் இருக்கும்? இவர் வந்து நீண்ட அங்கி போட்டு ஆசீர்வாதம் பண்ணால் பிசாசு ஆசீர்வாதம் பண்ணுறது, இவர் ஆசீர்வாதம் பண்ணுறது ஒன்று தான். அவ்வளோ கேடான காரியங்களை
They live in habitual sin. இவர்கள் உள்ளபடியே கிறிஸ்தவர்களே கிடையாது. இவர்கள் சபையை குறித்து பிரதிநிதியாக செயல்படும் போது எப்படி பேசுவார்கள், எப்படி செயல்படுவார். இப்போ இவருக்கு 67 வயசு பத்தாதான், 75 வயசு வரைக்கும் இவர் வந்து பிஷப்பாகவே இருந்து சாகணுமா. மற்றவங்களாம் எதுக்கு இருக்கான்? அதுக்கு ஒரு கூட்டம், ஜால்ரா பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். அப்போ அவனுக்கு ஒரு கூட்டம், இவன் எப்படி இருப்பான்? அயோக்கிய பயலுக்கு கூட போகிறவன் இவன் எப்படி இருப்பான்? தமிழில் ஒரு பழமொழி உண்டு, உன் நண்பனை சொல், உன்னை சொல்கிறேன் அப்படின்னு. கிறிஸ்துவ பாதிரியார்கள் ஒரு 200 பேர் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இயேசு தான் செத்து விட்டார்ல, அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அதனால் தைரியமாக செய்ய. பெரும்பாலான பாதிரியார்களுக்கு இயேசுவை பற்றி விழாவாரியாக அப்படியே அக்கா பேசுவாங்க. இறை நம்பிக்கையே சுத்தமாக இருக்காது. எல்லா பாதிரியார்களும் இறை நம்பிக்கை உள்ளவர்கள்னு நினைக்காதீர்கள். தேர் ஆர் கவுண்டர் ஃபீட் கிறிஸ்டியன்ஸ். மோசடி செய்யக்கூடிய போலி கிறிஸ்தவர்கள் உண்டு. தே ஹாவ் நோ டிவைன் ரிசோர்ஸஸ் டு ட்ரா அப்பான். இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்க எவ்விதமான தெய்வீக சக்திகளும் அவர்களுக்கு இருக்காது. தேர் ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபெய்த், நான் இறைவனை நம்புகிறேன் என்று சொல்வது கூட, இஃப் எனி இஸ் நாட் ரியல், பொய், அது சொல்ல உண்மை கிடையாது. ட்ரூ பிலீவர்ஸ் டூ நாட் லிவ் இன் ஹேபிச்சுவல் சின். உண்மையான விசுவாசிகள் அவர் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டு வரமாட்டார்கள், மனம் திரும்பி வாழ்வார்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, இதான் இறைவன் சொல்கிறார். திரும்ப திரும்ப நான் செய்த பாவத்தை செய்து கொண்டிருந்தால் அவன் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. எவனெல்லாம் அப்படி செய்கிறானோ அவன் கிறிஸ்தவன் அல்ல. They may commit sin, but they will not practice sin or make settle habit of it. அவர்கள் பாவம் செய்யலாம் and will not practice sin. பாவம் அதை திரும்ப தொடர்ந்து செய்யாமல் இருக்கலாம், அல்லது அந்த பழக்கத்தை ஒழித்து விடலாம். அப்பொழுதுதான் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களை. பாவம் செய்வது இயல்பு. தொடர்ந்து ஒருவன் வந்து நடந்து போகிறான். இப்போ நம்முடைய பயணம் எப்படின்னா, இந்த மோட்ச பயணம்னு ஒரு புஸ்தகம் இருக்கும். அதில் கிறிஸ்டியான் அப்படிங்கிற ஒருத்தன் நடந்து போவான். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றதை அப்படியே இயல்பாக ஒரு டூர் போகிறவன், ஒரு புனித பயணம் மேற்கொள்ளவர் என்னெல்லாம் பண்ணுறார். ஒரு மலையில் ஏறி இறங்குவார், ஆற்றை கடந்து போவார், மரங்களின் மீது ஏறி போகணும். இப்படி ரொம்ப சிரமமான பாதையிலே போவார். போகும்போது கற்களிலே தடுக்கி கீழே விழுந்து விடுவார். மலையில் ஏறும்போது தடுக்கி விழுந்து விடுவார். பசியினாலே மயங்கி விழுந்து விடுவார். இப்படி நிறைய கஷ்டங்களை சந்திப்பார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அதைத்தான் சந்தித்து கொண்டிருக்கிறோம். கீழே விழுவது இயல்பான காரியம். தொடர்ந்து கீழே படுத்து கிடந்தா என்ன அர்த்தம்? சேத்துல நம்ம விழுந்துட்டோம்னா என்ன செய்வோம்? ஐயோ சேர் விழுந்துருச்சேன்னு போய் தொடச்சி அங்கேனா பக்கத்தில் தண்ணி இருக்கான்னு பார்த்து கழுவும். ஆனால் பண்ணி என்ன செய்யும்? தட் இஸ் கால்டு ஹேபிச்சுவல் சின். பண்ணி போய் சேத்துலேயே படுத்து ரொம்ப இன்பமாக இருக்கும். அப்படியே இங்கிட்ட அங்கிட்டும் புரண்டு படுத்துக்கிடும். பன்றி அந்த மாதிரி சேத்துல புரண்டது நீங்கள் பார்த்தது இல்லைல்ல? எங்கள் ஒரு பக்கம் வாங்க, ஒரு நாள் காட்டுறேன். பண்ணியை வளர்க்குறவங்களாம் விட்டுருவான். ரொம்ப மோசமான சாக்கடை கிடக்கும், ஊரே நாரும். அதில் போய் பண்ணி இங்கிட்ட அங்கிட்டு புரண்டுட்டு கிடக்கும். பண்ணி மட்டும்தான் அதை செய்யும், வேறு எந்த உருவமும் செய்யாது, விலங்கினங்களும் செய்யாது. இப்படி ஹேபிச்சுவல் சின், தொடர்ந்து அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. இவர்களை இனங்கண்டு கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே மோசடி கிறிஸ்தவர்கள் உண்டு. அப்படியே மூலமாக பேசுவாங்க. சித்தப்பா பையன்லாம் பெரிய போதகர் பிடுங்கி நம்பர் 1 அயோக்கிய பேழுவாக வந்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹவு வில் யூ ஐடென்டிஃபை தி கல்பிரிட்ஸ்? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உங்கள் பக்கத்தில் மோசடிக்காரர்கள் வருவார்கள். இயேசு அத்தாச்சினார். கடைசி காலத்தில் உங்களுக்கு வந்து இதோ இயேசு இங்கே இருக்கிறார், இதோ இயேசு அங்கே இருக்கிறார், இதோ இயேசு எங்கள் சர்ச்சு கடியில் தான் வந்தார், நேற்று இயேசு எங்கள் சர்ச்சுக்கு வந்தார்னு சொல்லுவான். நம்பாத. இயேசு உன் உள்ளத்திலே மனதிலே இருக்கிறார். அவர் சொல்கிற கற்பித்தபடி வாழ்கிறாயா? அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுத்து, அவர்கள் பசியாக இருக்கும்போது தண்ணீர் கொடுத்து வாழ்கிறீர்களா? வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, உடை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு உடை கொடுக்கிறீர்களா? அன்பினாலே உலகத்தை நிறைக்கிறீர்களா? இதைத்தான் இயேசு சொன்னார். நீங்கள் உலகமெங்கும் போய் கஷ்டப்படுகிறவர்களுக்கு இறைவனின் அன்பை கொடுங்கள் என்பதுதான் இறைவனுடைய சிந்தனையும் போதனையும். அதை விட்டுவிட்டு உலகமெங்கும் போய் சர்ச்சை ஆரம்பித்து பல கோடிக்கணக்காக சம்பாதியுங்கள். கனடா நாட்டிலே போய் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கார் கொடுத்தார் அப்படின்னு ரீல் விடாத.
அப்படிங்கிற. அப்புறம் வீடு இல்லாமல் 5 ஸ்டார் ஹோட்டலிலேயே 45 நாட்கள் இருந்தோம். ஒரு நாளைக்கு 7 லட்ச ரூபா வாடகை. கோடிக்கணக்காக காணிக்கை வந்த பணத்தை செலவழித்துட்டு ஊரை ஏமாத்துகிற பிராடுகளை தெரிந்து கொள்ளுங்கள். எங்கள் அண்ணன் தம்பிகளாம், எங்கள் சித்தப்பா பசங்கள்லாம் இவனுங்களுக்கு தூபம் காட்டுவானுவான். ஏசு அழைக்கிறாரில் போய் போதம் பண்ணுவான், 4 மாவடியில் போய் போதம் பண்ணுவான். இவனுங்கள்லாம் பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தே ஆர் கால்ட் கவுண்டர் ஃபீட் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் கிறிஸ்துவின் அன்போ, கிறிஸ்துவின் சிந்தனையோ, கிறிஸ்துவின் ஊழியமோ அவரிடத்தில் இருக்காது. இவர்களை தெளிவாக அடைந்து கொள்ளுங்கள். அதுதான் நேற்று சீடர் ஆகுங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் இல்லையா? இதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இல்லைனா நம்மளும் போய் மாட்டிக்குவோம், நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விடும். அதான் இன்றைய தலைப்பு. த ரியல் திங் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா?